ஹாய் லீகல் ஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, செக்ஷன் 288 ஐபிசி, அது செக்ஷன் 290 பிஎன்எஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன் அடிஷன் டு செக்ஷன் 338 ஐபிசி, அது செக்ஷன் 125 பிஎன்எஸில் சொல்லியிருக்காங்க. இப்போ 288 ஐபிசி 290 பிஎன்எஸில் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுடைய நெக்லிஜென்ட்னாலேயோ அல்லது தெரிஞ்சோ ஒரு பில்டிங்கை ரிப்பேர் பண்ணும்போதோ அல்லது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதோ அல்லது அந்த பில்டிங்கை மொத்தமாக இடிக்கும்போது வேறு சில நபர்களுக்கு அந்த பில்டிங் முழுமையாட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஏற்படுத்துது, அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்படுத்துதுன்னா, இன் அடிஷன் டு அதோடைய பார்ட்ஸ்னாலையும் அவங்க அந்த பர்சன்ஸ் பாதிக்கப்படலாம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சஃபிஷியன்ட்டு மெஷர்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அப்படி நம்ம தேவையான அந்த மெஷர்ஸை எடுக்காமல் ஒரு விளைவு ஏற்பட்டாலும் சரி, எடுக்காமல் தவறும் போதுமே நமக்கு சட்டத்தில் தண்டனை இருக்குது. இம்ப்ரிசன்மெண்ட் 6 months வரைக்குமே கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைன் 5,000 வரைக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே அவங்க மேஜிஸ்ட்ரேட் அலாட் பண்ணுவாங்க. இதே இதில் செக்ஷன் 338 ஐபிசி, அது செக்ஷன் 125 பிஎன்எஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சனுடைய ஆக்டுனால இன்னி ஒரு பர்சனுடைய லைஃபுக்கு ஏதாவது டேஞ்சர் ஏற்பட்டாலோ, அவங்களுடைய பர்சனல் சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஒரு டேஞ்சர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 3 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டு, ஃபைன் 2,500, அப்படின்னா ரெண்டுமே இருக்கலாம். அதே இதில் ஹர்ட், அவருடைய செயல்பாடு காரணமாக மற்றொரு நபருக்கு ஹர்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 6 months வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டு, ஃபைன் 5,000, அப்படி இல்லைன்னா ரெண்டுமே. சப்போஸ் அந்த பர்சனுக்கு கிரீவியஸ் ஹர்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 3 years வரைக்குமே இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபைன் அமௌண்ட் 10,000 வரைக்குமே அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 338 அதாவது 125 பிஎன்எஸில் கண்டிப்பாக அந்த நபர்னால ஒரு செயல்பாடு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் நமக்கு 288 அதில் 290 பிஎன்எஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பர்சன்னால் அந்த பில்டிங் கீழே விழுந்தாலோ, அதாவது அந்த பில்டிங்கோடைய ஓனராக இருக்கலாம், ரிப்பேர் பண்ணக்கூடிய இதில் அந்த ஓனர் சம்மந்தப்பட்டாலோ அந்த ஓனர் தான் என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவாங்க. ஸோ இந்த 2 செக்ஷனுக்கான கேஸில் தான் என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் vs ஸ்டேட் 2006. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் அப்துல் கலாம் தான் அந்த ஒரு பில்டிங்கோடைய ஓனராக இருப்பாங்க. ஸோ அந்த ஓனருக்கு எகெயின்ஸ்டாட்டு ஒரு லேபர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது இதில் அப்துல் கலாம் பெட்டிஷனராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹைகோர்ட்டுக்கு ரிவிஷன் பெட்டிஷன் அப்துல் கலாம் போடுறாங்க. அப்துல் கலாம் ரிவிஷன் பெட்டிஷன் போடும்போது அதில் அவர் பெட்டிஷனராக இருக்கார். இதில் லோவர் கோர்ட் சொல்லுது அப்துல் கலாம் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு. அப்துல் கலாம் சேலஞ்ச் பண்ணி ரிவிஷன் பெட்டிஷன் போடும்போது ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்துல் கலாம் அக்யூஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எதனால் அப்படின்னா, அந்த நபருடைய செயல்பாடுனால அந்த லேபருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படலை அதுன்னு சொல்லிட்டு 288ஐயும் 338ஐயும் அவங்க இந்த நபர் இந்த அஃபென்ஸுக்கு உரிமைப்பட்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ லோவர் கோர்ட்டோட இதை டிஸ்மிஸ், அதாவது அதை டிஸ்மிஸ் ஆகிடும். பிகாஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, ரிவிஷன் பெட்டிஷன் மூலம் இவங்க அக்யூஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அக்யூட்டல் பண்ணிடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச்.